அதான் குமாரன் உள்ள சொல்லிட்டு இருந்துச்சா? அவரு ஆப்பிள் வியாபாரம் பண்றவரு. ஆப்பிள் வியாபாரமா? சரி பரவாயில்லங்க. இருந்தாலும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நந்தவனம் போகணும். நான் வந்துட்டு தோழி பொண்ணு வரணும், அம்மாலாம் வரணும். அவங்க வரதுக்கு முன்னால உங்களெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அடே அப்பா, இந்த அமைப்பு முதல்ல இல்லையேன்னு வேதனையா இருக்குது. அதனால கும்பகோணம் சண்டையில் பார்த்தேன் சின்ன பெண்டானா, மஞ்சதாவணி காத்துல பறக்க வந்த பெண்டானா.
மச்சான் பண்றது? ஆ. பொண்ணா பிறந்தது பெரிய பாவம் மச்சான். ஏய், என்ன இவ்வளவு வேதனையில சொல்றியே? பொண்ணா பிறந்ததுக்கு ஆ. இந்த ஊர்ல மண்ணா பிறந்திருந்தா ஆஹா. ஏகப்பட்ட பேர் உழவு ஓட்டி இருப்பாங்க. ஐயோ, இந்நேரம் எடுத்துருக்கலாம், அறுவடை பண்ணிருக்கலாம். ஏன் மச்சான் கேக்குறேன்? ஆ. பொண்ணா பிறந்தது பெரிய பாவம் மச்சான். ஏன்டி என்னாச்சு இவ்வளவு சலிப்பா சொல்றியே? பொண்ணா பிறந்து எல்லாரும் வயசுக்கு வராங்க, நானும் வயசுக்கு வந்தேன். சரி, வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் குடிசை கட்டி குலசுக்கு முன்னாடி உலக்கே போடுறாங்களே, உலக்க அந்த உலக்கை எதுக்கு போடுறாங்க? எதுக்குடி? அடி ஆ. இப்பயே இந்த உலக்கைய பாத்துக்கடி. ஆஹா. நீ கல்யாணம் பண்ணி இது மாதிரி ஏகப்பட்ட உலக்கைய பார்க்கணும், இந்த உலக்கைய போடுறாங்க. ஆ. அந்த உலக்கைய பார்த்துட்டு முத ஒரு ஆள் கல்யாணம் பண்ணேன். யாரு? யார் தெரியுமா? யாருடி? பஸ்ல கண்டக்டர் வேலை செய்யறாருல, ஆமா. அந்த கண்டக்டர் கல்யாணம் பண்ணேன். சரி, அவன் பஸ்ல டிக்கெட் கிழிக்கிற மாதிரி ராத்திரி தூங்குறப்ப என் துணியை பூரா கிழிச்சிடறான் மச்சான். துணி தானே கிழிக்கிறேன். அவன் டிக்கெட் கிழிக்கிற பத்தி அவனை விட்டு போக மாட்டேங்குது. ஆஹா. அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு ஆட்டோ ஓட்டுறவன் கல்யாணம் பண்ணேன். ஆட்டோ ஓட்டுனரு. அவன் ஆட்டோ பைபாஸ் ஓடுறப்ப ஆறு நமக்குவியா, ஆ. இவன் கண்டெடுத்த பிடிச்சி இங்க பல்லாக்கு படுத்திருந்த கண்டெடுத்த பிடிச்சி அமுக்குறியா, அது வேணான்ட்ட. அவனையும் டைவர்ஸ் பண்ணிட்டு ஆ. அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு அடுத்து ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணேன். டாக்டர். டாக்டர் கல்யாணம் பண்ணி ஆ. ராத்திரி 12 மணிக்கு எந்திரிச்சு சரி. போடட்டா இதே. போடட்டா என்னத்தடி? அப்படி என்னத்தான் போடுவான். நானும் எந்திரிச்சு நிக்கிறேன். ஆ. கடைசியில இவ்வளவு பெரிய ஊசி கொண்டு வந்து நிக்கிறான் மச்சான். ஏன் அவர் என்ன டாக்டர்? மாட்டுக்கு சென ஊசி போடுறாங்க. வெட்டினரி டாக்டரா? அவனையும் டைவர்ஸ் பண்ணிட்டு ஆ. அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு ஒரு அரசியல்வாதி கல்யாணம் பண்ணேன். அடேங்க அப்பா. அரசியல்வாதி கல்யாணம் பண்ணி நான் மாசம் ஆயிட்டேன். ஆ. மாசம் வந்து டாக்டர் கிட்ட செக்கப் போயிருந்தேன். சரி. உன் புருஷன் போன் நம்பர் கொடுமா, நீ மாசமான விஷயத்த நல்ல விஷயத்த உன் புருஷன் கிட்ட சொல்றேன்னு சொல்ல. ஆ. என் புருஷன் சேலத்துல மீட்டிங்ல பேசிட்டு இருந்தியா மாநாடு. அப்ப இந்த டாக்டர் போன் பண்ணி ஆ. உங்க பொண்டாட்டி முழுகாம இருக்குன்னு சொல்ல. சரி. அதுக்கு என் புருஷன் இடவிட்ட பையன் ஆ. என் தூமையை குடிக்கி ஆ. அவன் என்ன தெரியுமா சொன்னியா? என்ன சொன்னா? அது நான் செஞ்ச சதி இல்ல, ஆ. எதிர்கட்சிக்கார செஞ்ச சதின்னு சொல்லிட்டியா. அடேங்க அப்பா, என்ன இதுலயுமா? இவன் பொண்டாட்டி எதிர்கட்சிக்கார சதி செய்வியா. ஆஹா. அதனால அவனையும் டைவர்ஸ் பண்ணிட்டேன். சரி. அடுத்து யாரு தெரியுமா கல்யாணம் பண்ண? யாருடி? இந்த பச்சை கலர் துணி கட்டிட்டு பச்சை கலரா ப்ளூ கலர் ஏண்டி, அவர் நல்ல மனுஷன், அவரே விட்டு வைக்கலையா? இந்த மைசூர்கார் கல்யாணம் பண்ணேன். ஆ. மைசூர்கார் கல்யாணம் பண்ணி சரி. எங்க இந்த ஃபர்ஸ்ட் நைட் இருக்குல்ல, ஆமா. அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூம் பால் சூப் எடுத்துட்டு உள்ள போய் வெக்கப்பட்டு நிக்கிறேன். சரி. மைசூர்கார் உள்ள வந்து என்ன தெரியுமா பண்ணாரு? ஆ. மைக் எடுத்து கையில பிடிச்சு, ஆ. இன்று இரவு சரியாக 10 மணி அளவில் ஆ. சாந்தி முகூர்த்தம் நடக்கிறப்பதால் ஆ. ஆங்காங்க இருக்க ஊர் பொதுமக்கள் அனைவருமே வந்து கண்டு கழிக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். அப்பா, அவர் வேலையை அவர் செய்யறாருல்ல அப்புறம். அவருக்கு ஒரு அலௌன்ஸ் பண்ற வேலை அவருக்கு விட்டு போக மாட்டேங்குது. ஆ. இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட பேர் கல்யாணம் பண்ணி இது ஏமாந்து போயிட்டு வச்சேன். சரி சரி. யாரு பேர் கல்யாணம் பண்ணாலும் பரவாயில்ல. ஆ. இன்னைக்கு நான் யாரு தேவ கல்யாணம் பண்ண போறேன்? யாரு? யார கல்யாணம் பண்ணலாம்? செலவுடி. எல்லாமே நல்லா ஜம்முன்னு இருக்கிறாங்க. கை வச்சு சிரிக்கிறாங்க பாத்தியா? அதே பச்சை வேட்டி பச்சை துண்டு முடிச்சிட்டியா அவரை? அவருதான் சரியா இருக்கு. அவர் கல்யாணம் பண்ணல. ஆ. அதுக்கு பக்கத்துல கை வெட்டு வர அங்கிட்டு திரும்பி கிழக்காம திரும்பி சிரிக்கிறாரு. ஆஹா. அவரு 2 ஆளு இங்கிட்ட ஒருத்தர் காலு மேல சேர மேல கால் போட்டு உட்காந்துருக்கிறாரு. 3. சரி இருக்கட்டு, ஆ. எல்லாத்தையும் பாப்போம். சரி. யாரு நமக்கு தோதா இருக்கோ அவங்க கல்யாணம் பண்ணலாம். ஆ. அவங்க கல்யாணம் பண்ணோம்னா என் மனசுல ஆசை சொல்லிட்டு சொல்லுடி. கல்யாணம் பண்ணலாமா? ஆ. வாச கருவேற்பிகையே ஏவா வேண்டாது மல்லிகையே ஊத குடிர காத்து ஊசி குத்துற போது உள்ள வச்சு தூக்கம் போச்சு போச்சு.
அடியே அடியே சின்ன பொண்ணு. ஏடி ஏய் அப்பா, எவ்வளவு அழகு தெரியுமா? எவ்வளவு அழகு? ஆனா உலகத்துல உள்ள அழக பூரா ஆண்டவன் உனக்கே வச்சு அப்பிட்டாண்டி. எல்லாம் பொய் சொல்லாதீங்க. எல்லாம் 200 ரூபாய் பவுர் பண்ற வேலை. நேற்று இதெல்லாம உனக்கு கேக்குறாங்க. 500 ரூபாய் 500 ரூபாய் செலவு பண்ணேன். இல்லடி நீங்க ரொம்ப நீங்க அழகாவே இருக்க. இருந்தாலும் நந்தவனம் போனோம். சரி. நீ நானும் வந்துட்டோம். ஆமா. அம்மா பாத்தியா? அம்மா இன்னும் நான் பார்க்கல. ஏன் பாக்கல? அம்மா எங்க இருக்காங்க தெரியல. இதுக்கப்புறம் தான் நிறைய பார்க்கணும். 6 மாசம் பார்க்க முடியும். அது இல்லடி. அம்மா அம்மா சத்தம் கேக்குது. போலாமா? அம்மா நம்மள தாயே அம்மா இது வேற மாதிரியே இருக்குது. அம்மா அன்பா பாசமா கூப்பிடுறீங்க. நல்லா இருமா, மகராசியா இருமா. ஏண்டி எவ்வளவு அழகா இருக்கா பாரு. நீ எங்க எடுக்கிறானே தெரிய மாட்டேங்குது. இது யாரு இவன் எடுத்து கொடுத்தா? அங்க தூரமா பாருங்க. அங்க ஒருத்தர் தூரமா உட்கார்ந்திருக்காரு பாரு. அவரா? அவர் எடுத்து கொடுத்தாரா? அதே சிவாஜிக்கு போய் எடுத்து கொடுத்தாரு. ஏய் அப்ப நீ இங்க வரேன்னு சொல்லிட்டியா? அதனாலதான் எல்லாம் எடுத்து கொடுத்தாரா? ஏண்டி உங்க 2 பேரும் அழகா இருக்கா? வைக்கிறது அருமையா இருக்கு. ஒன்னும் சொல்ல பத்தல. நீங்க எல்லாம் ஜாக்கெட் தைக்குமா என்ன பண்ணுவீங்க? நான் அளவு ஜாக்கெட் கொண்டு கொடுத்துட்டப்போ. நீங்க அளவு ஜாக்கெட் கொடுப்பீங்க. நான் அளவு ஜாக்கெட் கூட கொடுக்க மாட்டேன். நான் போய் செவரே எனக்கு அவள அளவு எடுத்து அவளா தைச்சுக்குவாங்க. அப்ப அதனால கச்சின்னு வச்சிருக்காரு. ஆமா. சரி நந்தவனத்துக்கு போவோமா? போகணும். ஆர்டர் பாடல் மனதில் நிறைய ஆசையோட ஆசை. அடே அப்பா ஏன் அழகாக இருக்கிறது? ஏன் நந்தவன் இன்னைக்கு இப்படி வெந்தவன மாதிரியே இருக்குது? இந்த நல்லவனை பாக்கும்போது பார்த்தோன்னே அவ்வளவு ஆசையா இருக்கிறது. இத்தனை வருஷத்துல இப்படி ஒரு நந்தவனை நான் பார்த்ததே இல்லடி. இன்னைக்கு வந்து புது வருஷம் அப்படிதான் இருக்கு. யாரோட கை வந்ததே தெரியல. 2026 டி. அதனால அப்படிதான் இருக்கு. ஏன் இந்த பக்கமா நிக்குது? சரி யாரும் நினைவு கொடுக்கறது இல்லையா? சொல்லு. அதனால இந்த இடத்த பார்த்து எவ்வளவு அழகாக இருக்கிறாங்க. ஆடுவது குயில்கள் பாடுது மான்கள் அழகாக சொல்லி இருக்கும் அழகை பார்க்கும்போது இந்த இடத்துல இருந்துடலாமா?
இந்த இடத்துல இருந்தா நாளைக்கு நாடகம் இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நாளைக்கு இருக்குடி. அப்புறம் இங்க காசு இல்லையா இருக்கிற இந்த இடத்தை பார்த்த உடனே இடத்தை பார்க்கும்போது ஆனந்தமா இருக்கிறது. சொல்லுங்க எப்படி இருக்கு தெரியுமா? சொல்லுங்க மறந்துட்டுமா? இந்த காட்சியை பார்க்கும் பொழுது அடே அப்பா ஒரு கண்டு பத்துமா? திருநெல்வேலி பருகும் விருந்து திருநெல்வேலி பருகும் விருந்து எனக்காக இன்னைக்காவது பாடுறீ. எப்பதாண்டி நீங்களாம் பாடி பழகுறது? பாடுறீ. பழகவே வேண்டாம். நல்ல பாட்டா பாடணும். இதுல வரை யாரும் கேட்காத பாட்டு, இதுல வரை யாரும் பாடாத பாட்டு எல்லாருமே சொல்லிட்டாங்க. நீ வித்தியாசமா பாடு. வித்தியாசமா என்ன பாட்டுமா பாடுட்டு? ஏதோ வாயில வரது சொல்லு. வாயில வருதா? மச்சான் கழுது காமது ராகம் அது நீளமா இருக்க முடியும். 8:30 3 சுதி. இது 8:30 3:30. ஏய் மணி 3:30 அவரு பாரு சொல்லாம சொல்றாரு. ஏதோ ஒரு பாட்டு சீக்கிரம் பாடு. அழகல்ல பொண்ணுதா அதுக்கே தேக்குதா. அழகல்ல பொண்ணுதா அதுக்கே தேக்குதா. ஏய் அன்மானம் நானொரு சிந்தி கக்குசு பொட்டு அந்த பொறுக்கவில்லை. காரோடு வந்து என்னை ஈரோடு கூட்டி சென்று தாரோட்டு விட்டாலடி. மாசாக்கி விட்டாலடி. பொம்பளை வேஷத்துல இருக்கிறனால எல்லாரும் சிரிக்கிறாங்க. பாத்துக்கோ, ஒழுங்கா நல்ல பாட்டா பாடு. நல்ல பாட்டு நீங்கம்மா. போது போ. ஏய் பண்ண உள்ள பாட்டு எனக்கு மறந்துடுறேன். நீங்களாக சேர்ந்துருக்கிறோம். ஒரே விளையாட்டு, அந்த விளையாட்டு, அருமையான விளையாட்டு விளையாண்டு விட்டு நின்று விடுவோம். எங்களுக்கு தகுந்த என்ன விளையாட்டு? ஆண்களுக்கு தகுந்தது ரம்மி. அது வேண்டாம், நம்ம கும்மியே அடிப்போம். சரிப்பா. நீ தண்ணி நானே
அப்பா திட்டுவாருமா போவோமா போலாமா போலாமே போ